கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சன்மாவின் பணிவான வணக்கம். இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் நமது தமிழகத்திற்கு சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. நம்மளை யார் ஆட்சி பண்ணுறா, என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய கடமைகள் நமக்கும் ஒன்று இருக்குது. அந்த வகையில் ஒரு புதுமுகமாக ஒரு திடீர் புயலை போன்ற திரு தளபதி விஜய் அவர்கள் இந்த களத்தில் போய் இறங்கியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பேர், அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். இங்கே சூழ்நிலை என்ன அப்படின்னா, நம்ம தமிழக மக்கள் பொதுவாக இதுலேயுமே எமோஷனாகவே எல்லா விஷயத்தையுமே பார்ப்பாங்க. அவருக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் பிடிச்சி போச்சு, என்ன செஞ்சாலும் அதை பற்றி பெருசுப்படுத்த மாட்டாங்க. ஒரு வகையில் அது நல்ல பழக்கமும் கூட. ஏன்னா நிறை குறைகள் இல்லாத மனிதர்கள் யாரிடம் இல்லை. அந்த வகையில் தமிழக மக்கள் அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டராக நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. சினிமா துறையில் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பார்த்தோன்னா இன்றைக்கி நானும் ஒரு விஜய் ரசிகரில் ஒருத்தர் தான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவருடைய நடிப்புகளாக நான் ரொம்ப ரசிப்பேன். அந்த ஒரு சிரிப்பு, ஒரு ஆக்ரோஷம் காட்டும்போது ஃபேஸு மாற்றக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியான விஷயங்கள் தான். ஆனால் இது அரசியலில் எந்த அளவு ஜொலிக்கும் என்பதையும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அரசியல் என்பது என்னென்னா, பல சாணக்கியர்கள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்த களம். இதுக்கு ஒரு தனிப்பட்ட மனசனோட என்டர்டெயின்மெண்ட் போருமா அப்படின்னா அது கொஞ்சம் அது காணாதுன்னு தான் நம்ம நினைக்க வேண்டி இருக்கிறது. அது பொதுமக்கள் மத்தியில் இப்போ எம்ஜிஆர் அளவுக்கு அவரை பேசப்படுகிறார் அப்படின்னா, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அரசியலில் ஏற்கனவே அரசியலில் இருந்தார். தனிப்பட்ட செல்வாக்கில் மக்கள் பல நற்பணிகள் எல்லாம் செய்தார், பேரும்புகளும் வாய்ந்தார். சினிமாவில் எப்படி நடித்தாரோ அப்படி இயற்கையாகவும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஸோ அதனால் அவரோட தனிப்பட்ட ஒரு தன்மை என்பது வேறு. அந்தளவு நாம் நடிகர் விஜய் அவர்களை பற்றி பேசலாமா அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு ஜாதகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா யதார்த்தமான மனிதன் விஜய் அவர்கள் ஒரு யதார்த்தமான மனிதர், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இளைஞரும் கூட. 22/6/1974 காலை 9:27 சென்னையில் பிறந்த இந்த ஜாதகர் கடக லக்னம், கடகராசி. இதுதான் அவருடைய ரியல் டேட் ஆஃப் பர்த். எல்லாமே நம்ம பார்க்கணும். பூச நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறக்கும் பொழுது சனி திசை கிட்டத்தட்ட 17 வருடம் இருந்தது. அதற்கு பிறகு ஒரு 17 வருடம் புதன் திசை. இந்த இந்த சனி இந்த புதன் இருவரையுமே குருவரின் பார்வையில் இருந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். குரு இவருக்கு பாக்கியாதிபதி. ஏன்னா இப்போ குரு கும்பத்திலிருந்து அவருடைய பாக்கியத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறார். அந்த குருவின் பார்வை அவரை ஒரு கலைத்துறையில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு சென்றது என்றால் அது ஒரு மிக ஆகாது. ஆனால் அதே சமயம் எந்த ஒரு கிரகமே 2 தன்மை கிரகங்களுக்கு உண்டு. என்ன சார், ஒன்று உயர்ச்சி, இன்னொன்று வீழ்ச்சி. இது ரெண்டுலேயுமே ஒரு பாதி இங்கே ஒரு பாதி அங்கேங்கிற தன்மை எல்லா கிரகங்களுமே தன்னுடைய திசாபத்திகளில் செய்யும். அப்படி பார்க்கும்போது இங்கே சுக்கிரன் யோகியாகவும் குரு அவயோகியாகவும் வர்றார். வியாக்கதம் நாமயோகத்தை அவர் பிறந்திருக்கிறார். தைத்துளை கரணம். இந்த தைத்துளை கரணம் என்றால் என்ன? பிறரை மகிழ்வித்து தானும் வாழ்வது, அடுத்தவங்களுக்காக உழைப்பது, இன்னொருளுக்காக நம்ம வேடிக்கை வித்தைகளை காட்டுவது மட்டுமல்லாமல் எல்லா விஷயத்துலையும் பார்க்கணும். அந்த அரசியலில் வர்றது என்ன, மக்களுக்காக உழைக்கணுங்கிற ஒன்று எண்ணம் தானே, தப்பு இல்லையா? அந்த எண்ணம் வர்றது தப்பு இல்லையா? அப்போ இந்த தைத்துளை கணத்து பிறந்தவர்கள் பிறருக்காக வாழக்கூடிய தன்மை ஒன்று தான் அவரிடம் தனித்து நிற்கக்கூடிய ஒரு தனித்தன்மையும் கூட. ஆனால் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் என்பது கண்டிப்பாக அவருக்கு இருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருடமாக சுக்கிர திசையில் ராகு புத்தி ஓடிக்கொண்டிருந்தது. சுக்கிரன் அவருக்கு பாதகாதிபதி. இந்த லக்னத்திற்கு, கடக லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை இருக்கார். கூட கேதுவும் சஞ்சரித்து கொண்டிருக்கார். அப்பப்போ ஒரு பிரேக்கப் கேது கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ ராகுங்கிறது ஒரு அபரிவிதமான வளர்ச்சி. 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால், நான் பொதுவாகவே சொல்லுவேன், 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கர்மம் செய்வதற்கு ஒரு ஆண் வாரிசு கண்டிப்பாக இருக்கும்னு நான் அடிக்கடி ஜோதிட பதிவுகளை நான் சொல்கிறது வழக்கம்.
அப்போ அந்த ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது தன் புத்தியில் சரியாக செய்துவிட்டது. சினிமா துறையை மீறி ஒரு ஆட்சி பலம் என்ற அதிகார தோரணைக்கு வரக்கூடிய தன்மைக்கு அவருடைய நிலைமையை சற்று உயர்த்தி சென்று விட்டது. ஆனால் இது நிலைக்குமா, எந்தளவு அவருக்கு சாதகமாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இந்த பதிவு அவர் வரையும் போகுதா போகலையால எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை அவருக்கு செய்ய வேண்டியது அவர் கடமையான கிடையாது. ஏன்னா நான் ரசித்த நடிகர்களில் அவரும் ஒருவர், மிகவும் விரும்பி நடித்த நடிகர்களில் மிகவும் ஒரு பிரியமான நடிகரும் கூட எனக்கு. அவர் வீணாகி விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கமும் எனக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி இப்போ ஒரு கட்சிக்காரங்க அவர் கூட சேர்றாங்க, இன்னும் பல பேர் அவங்க கூட வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு 1000 பேர் வந்து அவர் கட்சியில் சேர்ந்ததாக எல்லாம் நியூஸ்கள் வந்துகிட்டு இருக்குது. அது உண்மையான நிகழ்ச்சி பொய்யான நிகழ்ச்சி எவ்வளவோ இருக்கலாம். அரசியல் அனுபவத்திற்கு ஒரு அனுபவசாலி என்பது அவருக்கு தேவை. இருந்தாலும் அவருக்கு இப்போ வந்து இந்த பாதகாதி சுக்கிரனுடைய திசை முதல் 10 வருடம் சுக்கிரன் அவரை உச்சத்திற்கு கொண்டு சென்று விட்டது. அடுத்த 10 வருஷம் 2015 சுக்கிர திசை ஆரம்பம், 2035 வரைக்கும் சுக்கிர திசை. அந்த முதல் 10 வருடம் 2025 முடியுது. அப்போ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 10 திசை வந்து அவர் எந்தளவு உயர்த்துமா தாழ்த்துமாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். காரணம் என்னன்னு கேட்டால், பாதகாதிபதி திசை சுக்கிர திசை, அவயோகி குருவின் புத்தி 15/2/2026 ஆரம்பமாகிறது. இந்த 2026 பிப்ரவரிக்கு மேலே அவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். இன்னும் வேறு ஏதாவது அவமானங்களை அவர் சந்தித்து விடுவாரோ என்ற ஒரு அச்சமும் எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் நாம் வந்து காணாமல் ஒதுக்கிவிட முடியாது. இந்த பதிவார்படி அவர் எச்சரிக்கையாக தான் இருக்க சொல்கிறோம், மற்றபடி வந்து ஒன்றுமில்லை, எச்சரிக்கை தான் சொல்கிறோம். அவருக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா 2ஆம் அதிபதி சூரியன், 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி சனி, 12ஆம் அதிபதி புதன், இவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தில் இருந்து குருவோட பார்வையை பெறுவது என்பது ஒரு சிறப்பு. ஆனால் அந்த குருவின் புத்தி என்று வரும்பொழுது அந்த குரு வேறு மாதிரி செயல்பட்டுவிடும். ஏன்னா அஷ்டமத்து குரு என்றைக்குமே ஆளை தூக்கி வச்சு கீழே இறக்கும், உயர கொண்டு போகும், உயர கொண்டு போய் கீழே கொண்டு வந்து விட்டுரும். அந்த குரு புத்தி நடப்பது அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு புத்தி என்பது அவரை பாதித்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி பாக்கியாதிபதியும் அந்த குரு தான். போதா குறைக்கு என்ன, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வந்து அவர் லக்னத்தை நீச்சமே இருக்கார், ராசி லக்னத்தை நீச்சமே இருக்கார். இங்கே இந்த பதவி லக்னம்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது ஜோதிடத்தில். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம இழுத்து அடிக்க வேண்டாம். அந்த பதவி லக்னத்துக்கு அதிபதியை வந்து என்ன, பதவி லக்னம்ங்கிற தன்மை எங்கே விழுது அப்படின்னு கேட்டால், அந்த பதவி லக்னம் வந்து 12ஆம் இடத்துல போய் விழுது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இவருக்கு ஆசையை காட்டி அபரிமிதமான சிஎம்ங்கிறது ஆகிறது கொஞ்சம் சந்தேகம்தான். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்குது, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இருப்பினும் நாங்கள் ஜோதிடர்கள் ஏதாவது பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் சொல்லத்தான் செய்வோம், அது எங்களுடைய கடமையும் கூட. சில பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக அவருடைய இந்த நெகட்டிவ் தன்மைகளிலிருந்து அவர் காப்பாற்றப்படுவார் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. பக்தவத்சல பெருமாள், சேரன் மகாதேவ் பக்தவத்சல பெருமாள் ஆலயத்தில் சென்று அங்கு சில பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டியது. அப்புறம் இந்த தைத்துளை கரணத்திற்கு ஜேஷ்டாதேவி வழிபாடு, இதையெல்லாம் செய்தாரேயானால் நிச்சயமாக அவருக்கு ஒரு உன்னதத்தன்மைங்கிறது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நான் வந்து இப்போ அவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் வீழ்ந்துவிடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அரசியல் சூழ்ச்சி என்பது யதார்த்தமான மனிதர்களின் புத்திசாலித்தனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். கலிபுருஷனின் சித்து வேலைகளில் நாம் சிக்கி சிந்தாபின்னாம ஆகிவிடக்கூடாது என்பது என்னுடைய இந்த ஒரு ஜாதக ரீதியாக சில நான் கணித்த கணிதங்களில் சில எச்சரிக்கை உணர்வு எனக்கு தோன்றுகிறது. அந்த எச்சரிக்கை உணர்வைத்தான் நான் அவருக்கு சற்று உணர்த்த விரும்புகிறேன். அவர் மிகவும் எச்சரிக்கையான அவர் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். யார் பக்கத்தில் இருக்கிறார்கள், யார் தூரத்தில் இருக்கிறார்கள் என்பது அல்ல, தான் என்ன செய்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் என்பதை அவர் நன்றாக உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம்.
இந்த குருவின் பாதிப்பில் இருந்தும் அவரால் வெளிப்பட முடியும். ஏன்னா குரு புத்தி என்பது அவயோகியோட குரு அப்படிங்கிறதுனால அவருடைய செயல்பாடுகள் வந்து சற்று விபரீதமாக அவரை வேறு ஏதாவது ஒரு அவமானத்தில் சிக்கிவிடக்கூடாது. இயற்கை ஒன்று நடந்துவிட்டது ஒரு சம்பவம், அது போன்றோ இல்லை வேறு விதமாகவோ அவருக்கு ஒரு அவமானத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆதங்கம். ஒருவேளை அவருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருந்தால், பூர்வ புண்ணியஸ்தானம் பலம்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உண்டான செவ்வாய் வந்து நீசமாக போய் உட்காந்துருக்கிறாரு. இல்லை என்றால் ஏதாவது ஒரு வகையில் இந்த ஒரு பதிவை அவர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவர் இந்த பிராயச்சித்தங்களை செய்து தனக்கு சரியான நபரை அவர் தேர்ந்தெடுத்து, யார் நமக்கு உற்ற நண்பன், யார் நமக்கு கூட இருந்து குளிபரப்புவன் என்பதை எல்லாம் அவர் உணர்ந்து செயல்பட்டார். ஆனால் விஜய் என்ற பேருக்கு அர்த்தமே வெற்றி என்றுதான் அர்த்தம். அதுபோன்று தான் அவர் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்திருக்கிறார். நிச்சயம் அவரால் சாதிக்க முடியும். அந்த இளமை துடிப்பும் அந்த வேகமும் உத்வேகமும் அவரிடம் நிறைய இருக்கிறது. பல சினிமாக்களில் அரசியல்வாதியாகவும் காவல்துறை அதிகாரியாகவும் இருந்து பல விஷயங்களை அவரெல்லாம் அறிந்திருப்பார். அந்த தன்மைகள் எல்லாம் உண்மையில் மக்களுக்காக அவர் செயல்படுத்தினால், இந்த தைத்துளை கரம் என்பதே பிறரை மகிழ்வித்து வாழக்கூடிய ஒரு தன்மைதான். அதைத்தான் இத்தனை காலம் அவருக்கு ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த கருணநாதன் துணையோடு சீரும் சிறப்போடு வெற்றி பெற்று அவர் வெற்றி கழகம் மிகவும் உயர்ந்த தன்மையோடு அவர் ஓடிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஆசையும் கூட. அவருக்கு எச்சரிக்கை தேவை, எச்சரிக்கை தேவை, எச்சரிக்கை தேவை. இது ஒன்றுதான் அவருக்கு நான் இப்பொழுது எடுத்துரைப்பது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.